அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது சூரனும் வெற்பும் அவள் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே, அவள் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆனி மாதம் 10ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை, மங்கள வாரம்னு பேர். இங்கே நம்ம நாட்டில் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு பேர் மங்கள வாரம்னு, மங்களம் என்றால் நல்ல நாள் என்று பெயர். இதுக்கு இன்னொரு பட்டம் வேற வச்சுருக்காங்க, செவ்வாயோ வெறுவாயோ அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் தவறான ஒரு கருத்துக்களை எல்லாம் நிறைய பரப்பி விட்டு அதை மக்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தடுமாறுறாங்க. வடநாட்டில் எல்லாம் போட்டிங்கன்னா அந்தமான் வடநாட்டில் மங்கள வாரம் தான் சொல்லுவாங்க, அன்றைக்கி தான் எல்லா காரியமே செய்வாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல கிழமை தான், அது ஒன்றும் மோசமான கிழமை கிடையாது. அதனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தசி திதி மாலை 6:58 வரை இருக்குது. பின்னாடி அமாவாசை வந்துடுது. இன்று போதாயன அமாவாசைன்னு பேர். போதாயன அமாவாசைன்னா இரவில் இருக்கிற அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசை. நாளைக்கு இரவில் இருக்காது, நாளைக்கு சாயந்தரத்தோடு அமாவாசை முடிஞ்சிடும். அதனால் இந்த போதாயன அமாவாசை, இந்த போதாயன அமாவாசையை யாரெல்லாம் பிடிப்பாங்கன்னா, அந்த போதாயன சூத்திரம்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்துகிறவங்க, இந்த கோயிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகர்கள் அவங்க பயன்படுத்துவாங்க. மற்றவங்கெல்லாம் நாளைக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால் பொதுவாக எல்லாருக்குமே நாளைக்கு அமாவாசை. அதனால இன்றைக்கி போதாயன அமாவாசை. இன்றைக்கி நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் 12:54 வரையும் மதியம் இருக்குது. அதுக்கு பிறகு மிருகசீ நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம் எந்த நல்ல நாள் அப்படின்னு பேர். ராகு காலம் வந்து எப்போதுமே திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமைக்கு 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளியன் 12 முதல் 1:30. செவ்வாய் புதன் வடக்கே சூழம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வடக்கே சூழம். பரிகாரம் வந்து பால். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். என்று வந்து சூரியன் வந்து எப்படி இருக்காருன்னா மிதுனத்தில் இருக்கார், குரு அவரோட சேர்ந்து இருக்கார். புதன் வந்து கடகத்துக்கு வந்துட்டார். செவ்வாய் கேது வந்து சிம்மத்தில் இருக்காங்க. சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் வந்து மேஷத்தில், சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சம் பெறுறாரு. இதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இருக்க எல்லா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சாரத்தில் ஒரு சைடாகவே இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து. அன்பான நேயர்களே, இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்கார், ராசியில் சுக்கிரன் இருக்கார், 4ஆம் அதிபதி 2ல் வந்து உச்சம் பெற்றது பெரிய சிறப்பு. சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறது மேஷராசிக்கு நல்ல பலன் அப்படின்னு ஒரு கருத்து. ஆனால் குரு பலன் இல்லை, குரு பலன் சரியில்லை. இருந்தாலும் இந்த குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறது நல்ல பலன்களை தரும். அன்பான நேயர்களே, நல்ல பலன் நல்ல எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு அருமையான நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 2ல் இருக்கார், அது ஒரு நல்ல நாள். 2 கூட அவர் 3ல் இருக்கார். இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தார். சந்திரன் உச்சம் பெறதுனால புதன் யோகம் பெறாரு. 2ஆம் அதிபதி யோகம் பெற்றால் பொருளாதார கஷ்டம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரிஷபராசிக்கு நல்ல நாள். உங்களுக்கு ரிஷபராசிக்கு வந்து சனி ராகு வந்து எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. தொழில் ஸ்தானம் வந்து இந்த 1.5 வருஷத்துக்கு தொழில் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் ஜென்மத்தில் இருக்குது. ஜென்ம குரு இடமாற்றங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டிலேருந்து இங்கே வரலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், தொழில் மாறலாம். இந்த மாதிரி எத்தனையோ இடமாற்றங்கள், அவங்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் கிடைக்கும். அதை பார்த்து ஜாக்கிரதை நடந்துங்கள். பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கும் குருபான் சரியில்லை, 12ஆம் இடத்துல இருக்காரு. தேவையில்லாத செலவுகள் எடுத்து விடுவார். நல்ல செலவுலாம் பண்ணும்போது நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி கடகராசி என்பவர்களை இங்கே வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணிடுவாங்க. சிம்ம ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். குருபான் 11ஆம் இடத்துல இருக்காங்க.
நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடம். இருப்பினும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காங்க, மனைவி ஸ்தானம், அது கணவன் ஸ்தானம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கன்னி ராசி என்பதுக்கு குருபான் சரியில்லை. குருபான் எப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்காங்க. 10இல் குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால் கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மேலே அதிகாரிகிட்டெல்லாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பத்திரமா நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, ஆனால் உங்களுக்கு சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்குது, நல்லதை பண்ணும். துளாராசி என்பதே உங்களுக்கு நல்ல காற்று, வசந்தமான காற்று அடிக்குது. 9ஆம் இடத்துல குரு, அருமையான நாள். ஓடி போனவங்க 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல அமைப்பு. அதனால் உங்களுக்கு எந்த காரியமும் தடை இல்லாமல் நல்ல விதமாக முடியும். உங்களுக்கு தேவையான அவங்க வயசுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் 8ல் குரு இருக்காரு, 8ஆம் குரு. உங்களுக்கு எந்த காரியமும் அவ்வளோ சிறப்பாக நடைபெறாது, தடைப்படும். புதுசாக எதையும் செய்யாதீங்க, முதலீடு செய்யாதீங்க. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க. தனுசு ராசி என்பதுக்கு உங்களுக்கும் நல்ல காற்று அடிக்குது, உங்களுக்கு நல்ல நாள், நல்ல குளிர்ந்த காற்று உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடம் களத்தில் சாமம், திருமணமாகும், குழந்தை ஏற்படும், வீடு வாங்கலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இப்படி அவங்கவுங்க என்னென்ன அவங்களால முடியுமோ அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று சேர எல்லாருக்கும் ஒன்றாக நடத்துறாரு. அவங்களுக்கு தேவையான காரியங்களாக நடைபெறும். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 முடியும் நேரம் ஜாகிரதை. குரு 6ல் இருக்காரு, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும், உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7.5 இருக்கிறது, ஆனால் குருபான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் உங்களுக்கு நல்லதுதான், நல்ல காரியங்களாக நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன நல்லது வேணுமோ அந்தந்த நல்ல அவங்கவுங்க வயசுக்கு தக்கபடி நல்ல காரியங்களாக நடைபெறும். மீனராசி என்பதில் உங்களுக்கு நேரம் 7 வந்துட்டு இருக்கு. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். குரு பகவான் 4ல் இருக்காரு. 4ல் இருந்தாலும் அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தொழிற்சாலம் நன்றாக இருக்கும். அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது. மீன ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மகர ராசி என்பவர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு செஞ்சுடுவாங்க, நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். நமக்கு இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அதனால் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருக்கும். சனிக்கிழமை விரதம்னா என்ன? சைவமாக சாப்பிடுவோம், அசைவம் சாப்பிட்றவங்க. சைவம் சாப்பிட்றவங்க முடிஞ்சால் ஒரு வேளை ஒதுக்கிக்கணும், சாப்பிடாமல் இருக்கும், ரொம்ப நல்லது. அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்ல எண்ணெயில் எள்ளு தீபம் ஏற்றுவோம். நல்ல எண்ணெய் வாங்கி எள்ளு பொருளை கட்டி விளக்கு போடுவோம். காக்காய்க்கு சாதம் வைங்க. வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா சனிக்கிழமை மணிக்கு வன்னி பத்திரத்தினால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். இதெல்லாம் அவசியம் செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சதை செய்யுங்க, முடியாததை செய்ய சொல்லலை. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அன்போடு பக்தியோடு கோயிலில் போய் உட்கார்ந்துட்டு இந்த கோளறு திருப்பதியம் என்ற இந்த 11 பாடலை பாராயணம் செய்யுங்க. காலை மாலை 2 வேளையும் பாராயணம் பண்ணிங்களா சனி பகவானுடைய சிரமங்கள் நமக்கு குறையும். ஞானசம்பந்த பெருமான் இயற்றிய பாடல், நமக்காக மக்களுக்காக இயற்றி கொடுத்த பாடல் அது. அதனால் அதை பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு எல்லாருமா திருநீற்று பதியத்தை பாராயணம் பண்ணோம்னா சகல விதமான நோய் தீரும். ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம். காலமான திருநீற்று பதியத்தை பாராயணம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும், திடமாக இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியல. இதெல்லாம் யாரும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து உட்காந்து பண்ணுறது. ராத்திரி 12 மணி வரையும் செல்ல தோண்டிட்டு இருப்போம். காலகாலத்தில் சாப்பிட்டு படுத்தோம்னா சீக்கிரமாக இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு இந்த பதியங்களை பாராயணம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம செய்யறதில்லை. ஏன்னா செல்லில் என்னதான் இருக்குங்கிறது தெரியல. முக்கியமானதில் பார்க்கணும். முக்கியமான நல்ல செய்திகள்லாம் வருது அப்படின்னா அதில் நம்ம பார்க்கணும். அன்பான நிலையில் இறை வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். எல்லாரும் நலம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழணும். நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும், நன்றாக படிக்கணும், அதுகளுக்கு நல்ல உயர்ந்த கல்வியெல்லாம் படிக்கணும். அதுக்கு மேலே நல்ல கை நிறைய அதுகளுக்கு சம்பளம் வாங்கணும், அதுகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். பெண் குழந்தையாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும், ஆண் குழந்தையாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும், நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கணும். அவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே தடை இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லாம் அல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.